போன பாருங்க. டைட்டானியம் கிரே வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இன்டர்நேஷனல் வேரியண்ட் தான் வாங்கியிருக்கோம். வியட்நாம், மேட் இன் வியட்நாம் இன்டர்நேஷனல் வேரியண்ட். அதே நீங்கள் அதை வந்து பேக்கிங் நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்கன்னா ஃபோனை இங்கேயே போட்டு உடைச்சிட்டு நீ சுட்டு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. மாஷாஅல்லாஹ். ஆனால் இந்த ஃபுல் ஃபோன் லெவலில் இருந்துச்சு டைட்டானியம். இது ரெண்டு தான் இந்த ஃபோனுக்கு ஃப்ரீயே பாருங்கள். இந்த சிம் எஜெக்டர் டூலும் இந்த கேபிளும் காமிச்சிங்கன்னா வாங்கலாமா इंटरनेशनल வாங்கலாமான்னு நிறைய பேர் டவுட்ல கேட்டுட்டு இருக்காங்க. क्या दुबई पीस का इसमें क्या फर्क है? उसमें फोन सेम एक ही है ना? हाँ. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். மேக்கப் பண்ண எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மொபைல் பிளாக் போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போது ரம்லான் டைம்னால நோன்பு வச்சுருக்குறோம். கொஞ்சம் நோன்பு வச்சு கொஞ்சம் பிஸியாக இருக்கனால நம்ம வந்து அந்த பக்கமே போகல. சரி தம்பிக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து மொபைல் வேணும்ன்ட்டு ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான். சரி என்ன ஃபோன் வாங்கலான்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டதுக்கப்புறம் சாம்சங் 24 அல்ட்ரா வேணும்னு சொல்லியிருந்தான். 25 வாங்கலான்னு நம்ம 25 பற்றி வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம். நம்ம ஃபோன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 25 ரொம்ப ஃப்ளாப் ஆயிடுச்சு. அவ்வளோ லுக்கும் சரி கிடையாது. ஆல்ரெடி நீனே ஒரு வீடியோவில் போட்டிருப்பியடா சொன்னியடான்னு சொல்லி நீங்களே கேட்கலாம். அது அவ்வளோ ஒர்த்து இல்லை. வேறு என்ன செய்ய, நம்ம ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால அப்படி பண்ணி போட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து நேராக மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துக்கே வந்தாச்சு. பாருங்கள், இங்கே தான் நம்ம உள்ளே போகிறோம். ஆல்ரெடி நான் அன்றைக்கி போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். இது நம்ம வாங்கின ஹானர் ஷோரூம் இது தான். இது பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம நேராக உள்ளே போய் என்ன ரேட்டு என்ன ஆகிருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் எப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு நோட்டு நம்ம சேனலுக்கு நம்ம மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே எல்லா மொபைலுக்கான ஆக்சசரிஸ் எல்லாம் கிடைக்குங்க. பாருங்கள், ஐஃபோன் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கணும்னா அங்கேயே உங்களுக்கு கிடைக்கும். 14லேருந்து 15லேருந்து 16லேருந்து எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது இங்கே. பாருங்கள், பார்த்தீங்களா 16 கூட நியூ மாடல். அதை கம்ஃப்ளூஸ் ஆமி ஐஃபோன் 16 சாதா 350 இது உங்களுக்கு ஆப்பிள் 16 தான். ஆனால் பரவாயில்லையே, ரொம்ப சீப்பாக இருக்குது 16. 16 ப்ரோன்னு மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் டூப்ளிகேட் இருக்காது. இப்போ நம்ம போகிறது மேலே. இப்போ 150 ரூபான்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம மேலே போய் எவ்வளோன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வரலாம். சரியா? பாருங்கள், எல்லாம் ஒரிஜினல் ஷோரூம் தான் இதெல்லாம். அது மாதிரி நீங்கள் சாம்சங் மொபைல் வாங்கினீங்கன்னா எந்த மாதிரி வேரியண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோவில் எண்டில். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷோரூம் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, மேலே தான் போகணும். நம்ம எப்போவும் வாங்குற கடையில் தான் ஆல்ரெடி நம்ம போய் விசாரித்தோம். இப்போ நம்ம அங்கேயே போய் எவ்வளோ என்ன அதுன்னு விசாரிச்சு பர்ச்சேஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சாம்சங் 24 அல்ட்ரா எவ்வளோக்குள்ளே சேல் ஆகுதுன்னு பாருங்கள். முதல் அன்றைக்கி பார்க்கும்போது ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ 25 வந்து சேல் அவ்வளோ கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபோனு ரொம்ப இதாகிட்டாங்க, சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்மள்கிட்ட சாம்சங் 24 அல்ட்ரா தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். 24 அல்ட்ராவில் வந்து கிரே கலர் மாத்திரம் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து டைட்டானியம் கிரே தான் சாம்சங் 24 அல்ட்ராலே அவ்வளோ லுக்காக இருக்கும். இப்போது இதை வந்து வேறு எங்கேயும் இருக்கான்னு சொல்லி போய் பார்க்க போயிருக்காங்க. நம்ம வந்து சாம்சங்கில் வந்து நம்ம என்ன ஃபோன் வாங்கலாம், சாம்சங்கில் வந்து எந்த மாதிரி வெர்ஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மிடில் ஈஸ்ட் வாங்கலாமா இன்டர்நேஷ்னல் வாங்கலாமான்னு நிறைய பேர் டவுட்டில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்னோடய சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, இன்டர்நேஷ்னலே வாங்க. இன்டர்நேஷ்னலுங்கிறது வந்து உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபோன்லேயே. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் கமெண்ட்டே தான் வந்துட்டு இருக்கு. ப்ரோ நான் சாம்சங் ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டதும் ப்ரோ நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, மிடில் ஈஸ்ட்டாக இன்டர்நேஷ்னல் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான பதிலாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் பீஸ் தான். இதில் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் வேரியண்ட்டே வாங்குங்க. என்றைக்கும் நம்ம மிடில் ஈஸ்ட் வாங்க வேண்டாம். மிடில் ஈஸ்ட் வாங்கினீங்கன்னா வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் இருக்காது. அதை தான் சொல்ல வரேன். இதில் வந்து இன்டர்நேஷ்னல்னா அவங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. அதை மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வியட்நாம் ப்ராடக்ட்டு அதை மாதிரி வாங்குங்க.
மித்தபடி மிடில் ஈஸ்ட் அது இதுன்னு சொல்லி வரும், அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். வியட்நாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க நிறைய பேர், நான் விசாரிச்சதில். இப்போ வந்து மொபைல் எடுக்க போயிருக்காங்க, வந்ததுக்கப்புறம் மித்த டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபோன் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு போகலாமா, என்னோட ஃபோனோட எதுவும் கிஃப்ட் கொடுக்காங்களா என்ன அதுன்னு பார்த்துட்டு போகலாம். சரியா? உங்களுக்கான கிரே கலர் வந்து வந்துருச்சு. 256 GB 12 GB ரேமு பார்த்துங்க. வியட்நாம், மேட் இன் வியட்நாமு, இன்டர்நேஷ்னல் வேரியண்ட்டு. இதோட ப்ரைஸ் எவ்வளோ பண்ணுறாங்க என்னன்னு கேட்டுட்டு நம்மளுக்கு ஓகே सूट आयेगा நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். भाई कम करके देना, मेरे सब्सक्राइबर भी आएगा उसका भी डिस्काउंट करके देना, सही है? जो रेट मेरे को देता है उनका भी वही रेट देना. अब जो सच्चा बताता हूँ उसमें, ठीक है? ஓகே நம்ம எது உண்மையோ அதை உண்மையாக தான் நம்ம சொல்லுவோம். இதோட பிரைஸ் நம்மளுக்கு என்ன ரேட் தராங்களோ அதே ரேட் நம்ம சப்ஸ்கிரைபரும் கொடுக்கறதுக்கு அதே ரேட் சொல்லுவோம். சரியா? मैं आपके सब्सक्राइबर को गिफ्ट भी दिया. कितना कोई आया? मेरा दो कस्टमर आया और वीवो के लिए लेने के लिए. अच्छा लेके गया ना, वो भी सेटिस्फाइड किया उसको. ठीक है, जो रेट मेरे को रेट देगा ना मेरा सब्सक्राइबर देगा, वो भी उसको भी वही रेट देना, कोई गिफ्ट भी देना उसका साथ. ठीक है भाई, पक्का ओरिजिनल है ना? 100% गारंटी. कहीं भी आप जाके पूछ सकते हैं. चेक करो, डुप्लीकेट हुआ इधर ही मोबाइल तोड़ो और पैसा लेके जाओ. इधर मोबाइल तोड़ के पैसा लेके चलो. ओरिजिनल. फिर इंडिया का 1 साल का वारंटी है ना, सऊदी का 2 साल का वारंटी है. क्यों है सबको मालूम होना चाहिए. இந்த ஃபோனோட பார்த்தீங்கன்னா இது வந்து 1 வருஷம் இந்தியாவுக்கு வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ள வாரண்டி இருக்குது. அது மாதிரி நீங்கள் சவுதியில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கான வாரண்டி இருக்குது. அதே நீங்கள் அதை வந்து ஃபேக்குன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஃபோனை இங்கேயே போட்டு உடச்சிட்டு நீ துட்டு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. அது வந்து அவ்வளோ இதாக சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது பக்கா ஒரிஜினல்ங்கிற பேர் தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்க. சரியா? இப்போ நம்மளுக்கான எல்லாம் பில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ப்ரைஸை வந்து ஃபைனல் பண்ணியாச்சு. எவ்வளோ மச்சான் சொல்லியிருக்காங்க? 3120 ரூபா சொல்கிறோம். நம்ம 3100 கேட்குறோம். சரி, ஏதாவது கிஃப்ட் வாங்குறதுக்கான நம்ம அந்த ரேட்டை சொல்லி நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். மொபைலை வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, அமௌண்ட்டை கொடுக்கணும். பாய் பைசா லேலோ. 5 है 5 नहीं, अगर सिस्टम है जो है मेरा चलेगा आप क्लियर हो. ठीक है, 3150 है ना. ये 30 रियल रिटर्न. ओके ठीक है. மொபைல் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, பில்லும் போட்டாச்சு. பாருங்க அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு. இதோட வேட் இடம்லாம் சேர்த்து உங்களுக்கு 3120 ரூபா கிட்ட ஆகுது. இப்போ நம்ம மொபைல் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இதோட பென் மச்சானுக்கு தேவைப்படுதான். இது வந்து என்ன ரேட்டு என்ன வாங்குறாங்கன்னு பார்ப்போம். என்னென்ன கிஃப்ட் வாங்கினான்னு பார்த்துக்கலாம். பில் போட்டாச்சு. பக்கா கம்பெனியில் வந்துருச்சோ? சரி, இப்போ வந்துருச்சான் பில்லு. இப்போ நம்மளுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணி பில்லை வாங்கியாச்சு. இப்போ நம்ம இதோட அன்பாக்சிங் பண்ணி என்ன எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சரியா பாய்? इधर दुबई पीस भी मिलता है मोबाइल? मिलता है मार्केट में, बहुत सारा मिलता है. उसके कितना हो सकता है दुबई का पीस? 2900 1 ईयर वारंटी. क्या दुबई पीस का इसमें क्या फर्क है? उसमें फोन सेम की है ना? हाँ, उसमें क्या क्वालिटी का फर्क பாத்தீங்கன்னா இப்போ துபாய் மொபைல் இங்க இருக்கு. அங்க வந்து 2900 ரூபாய்க்குள்ள கிடைச்சிருமா? 2900 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்க. ஆனா என்ன இதோட குவாலிட்டி அதோட குவாலிட்டி வித்தியாசம் இருக்கும்னு சொல்றான். சரி, இப்போ நம்ம வந்து டைட்டானியம் கிரே வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் வேரியண்ட்டு தான் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து மொபைல் அன்பாக்சிங் பண்ணிட்டு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபைனலாக நம்ம 24 அல்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதோட நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இது வந்து வியட்நாம் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு சீல் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா பாருங்க, இங்கே இருந்து இப்படி தான் மச்சான். நம்ம ஐஃபோன் சாம்சங் யூஸர் கிடையாது, இதுதானே கீழே வச்சு யூஸ் பண்ணுவோம். மாஷா அல்லாஹ். ஆனால் இந்த புது ஃபோனை பேக் ஓப்பன் பண்ணுறது வேற லெவல் மச்சான், வேற லெவலில் இருக்கும் ஃபீல். ஃபோன் மாஷா அல்லாஹ் வேற லெவலில் இருக்கும் மச்சான் லுக்கு. டைட்டானியம் கிரேனா கிரே. பாக்ஸ்குள்ள வேற ஒண்ணுமே இல்ல. சார்ஜ் கேபிள் கூட கொடுக்கலாம் மச்சான். இருக்கா? கேபிள் இருக்கா? எதுவுமே இருக்காது. பின் மட்டும் எஜெக்ட் பின். ஒன்லி எஜெக்ட் பின் மட்டும் தானா? ஆனா கொள்ள அடிக்கலாம் மச்சான், கொள்ளக்கார பையலுங்க இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, போனை வந்து அடி ஸ்டிக்கரை கிளிக்கிறோம். கிளிக்கிட்டா ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் அன்பாக்சிங் பண்றேன் அவ போன. பாருங்க, பிஸ்மில்லா.
இன்னும் கொஞ்சம் ஆன் ஆக மாட்டேங்குது. சார்ஜ் இருக்கா? ஆன் ஆயிடுச்சு. பிஸ்மில்லா சொல்லி ஆன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் எல்லாம் செட்டிங் பண்ணுங்க மச்சான். ஏன்னா நீங்கள் தான் சாம்சங் யூசர். எடுங்க, பென் எடுங்க, பென் எடுத்து எழுதுங்க. இப்போ கரெக்டா மச்சான்? எப்படி மச்சான் தெரியுது உங்களுக்கு? ஒரிஜினல் பீஸ் மாதிரி தானே இருக்குது. ஏன் சூப்பர் இருக்குங்களா? டவுட்டே கிடையாது தானே? ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் அப்படி. இங்கேயும் உங்களுக்கு துபாய் பொருள் கிடைக்குமா 2900 ரூபாய்க்கு 900 ரியாலுக்குள்ள கிடைக்குன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம வாங்கியிருக்க 3120 ரியாலுக்கு ஒரிஜினல் பீஸ் தான் சொல்லி ஃபுல் கேரண்டி. ஒரு 1 இயருக்கு இந்தியாலயும் வாரண்டி இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம இங்கேயும் வந்து 2 இயர்ஸ்க்கான வாரண்டி கொடுக்குறோம். பாருங்க எல்லாம் செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நம்மளுக்கு வந்து சாம்சங் அவ்வளோ யூஸ் பண்ணது கிடையாது. மச்சான் வந்து சாம்சங்கோட பிரியர். அவங்க பையில இப்போ சாம்சங் 24 அல்ட்ரா 23 அல்ட்ரா ஐஃபோன் எல்லாம் வச்சிருக்காப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பிக்கான பர்ச்சேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து இதை இந்தியா அனுப்பிட போகிறோம். என்னைக்கு மச்சான் போகும் ஃபோனு? 18ஆம் தேதி. எல்லாம் இங்கே எடுத்துட்டு வாங்க. அவன் என்னத்தை அன்பாக்சிங் பண்ணுறது? செக் பண்ணுங்க மச்சான். எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்களே செக் பண்ணி சொல்லுங்க ஒரிஜினல் பீஸா இல்லையான்ட்டு. இங்க சீரியல் நம்பர் எல்லாம் எப்படி மச்சான் இருக்கு? மேட்ச் ஆகுதா? பாக்ஸ்ல இருக்க மாதிரி போன்ல இருக்குது மேட்ச் ஆகுது தானே? இப்போ பயப்பட தேவையில்லை, தைரியமா வாங்கலாம். சப்ஸ்கிரைபர் வந்து இங்க என்ன டிஃபரன்ஸ் தெரியுதா மச்சான்? சீரியல் நம்பருக்கு வந்து IMEI नंबर बॉक्स का चेक किया उसमें ये क्या है भाई? ये दुबई का दिया हुआ ये इमरात की ट्रेडिंग है ना? ट्रेडिंग है. सिम दीजिए. இதுல கேபிள் இல்லைன்னு நினைச்சோம். பாத்தீங்கன்னா கேபிளும் இருக்கு. பாத்தீங்கன்னா பாக்ஸ் குள்ள வச்சிருக்காங்க. இப்பதான் எடுத்து காட்டுறாங்க. இது ரெண்டு தான் இது போனுக்கு ஃப்ரீயே. பாருங்க இந்த சிம் எஜெக்டர் டூலும் இந்த கேபிளும். सऊदी सिम में कड़े टंगस्टर. आपके पास सिम है तो डालो भाई. इनके पास सऊदी सिम नहीं है. மொபைல் सब பக்கா ஒரிஜினல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஃபோன் எல்லாம் நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மித்த டீட்டெயில் வந்து நம்ம வீட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மஜா இதோட நம்ம வந்து நோம் திறக்க டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதோட நம்ம வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நோம் திறக்க டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ கிளம்புறோம். இதோட ஃபுல் செக்கை வந்து நம்ம இந்த ஃபோன் இந்தியா போகுது. நான் இதை வந்து மச்சாங்கையிலே கொடுத்து விட்டுருந்தேன். நாளை கழிச்சு உங்கள் ஊருக்கு போகிறாங்க, மொபைலை கொண்டு போயிடுவாங்க. நம்ம இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, டேக் கேர், பாய்.